திமுக அமைச்சரவை மாற்றம். துணை முதல்வராகும் உதயநிதி ஸ்டாலின். மு.க. அழகிரியின் வருகையை கொண்டாடிய திமுகவினர். அதாவது தமிழகத்தின் துணை முதல்வராக இன்று உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க உள்ளார். அதேபோல் இன்று நடக்கும் அமைச்சரவை மாற்றத்தில் செந்தில் பாலாஜி, செழியன், ஆர். ராஜேந்திரன், ஆவடி நாசர் உள்ளிட்ட புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளனர். அதாவது இந்த பதவியேற்பு விழா என்பது இன்று மாலை 3:30 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெற உள்ளது. தமிழக அமைச்சரவை இன்று மாற்றம் செய்யப்பட உள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் ஆளுநர் ரவியிடம் ஒப்புதல் கோரி கடிதம் எழுதப்பட்டது. இந்த கடிதத்துக்கு ஆளுநர் ரவி இன்று ஒப்புதல் வழங்கினார். அதன்படி இன்று மாலை 3:30 மணிக்கு தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட உள்ளது. நாளை அமைச்சரவை மாற்றத்தின் போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார். அதேபோல் 4 பேர் புதிய அமைச்சரவையில் இணைய உள்ளனர். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகையில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த பொறுப்புடன் கூடுதல் இலாக்காவுடன் துணை முதல்வராக உள்ளார். செந்தில் பாலாஜி, செழியன், ஆர். ராஜேந்திரன், ஆவடி நாசர் உள்ளிட்ட அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் 4 பேரும் ஆளுநர் மாளிகையில் நடக்கும் பதவியேற்பு விழாவில் புதிய பொறுப்பை ஏற்க உள்ளனர். இவர்களுக்கு ஆளுநர் ரவி பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இவர்கள் 4 பேருக்கும் எந்த இலாக்கால் என்பது இன்னும் முடிவு செய்யவில்லை. மேலும் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 4 பேர் இன்று அமைச்சர்களாக சேர்க்கப்படும் நிலையில் மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், ராமச்சந்திரன் ஆகியோர் தமிழக அமைச்சரவையில் இருந்து நீக்கம் செய்யப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் உதயநிதி துணை முதல்வராக பதவியேற்கும் விழாவில் அண்ணன் மு.க. அழகிரி கலந்து கொள்ள அழைப்புதல் விடுக்கப்பட்டுள்ளது. அதன் பெயரிலேயே மு.க. அழகிரி சென்னை வரவுள்ளார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த திமுகவினரையும் கொண்டாட வைத்து உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.